ஒரு சில மூவிஸ்லாம் நம்ம எத்தனை தடவை பார்த்தாலுமே நமக்கு வந்து போரே அடிக்காதுல்ல. அதாவது ஒரு தடவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீல் வந்துரும். ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாறிட்டே போவோம். ஒரு ஏஜ்க்கு ஏத்த மாரி. ஸோ அப்போ பெர்ஸ்பெக்டிவும் பார்த்தீங்கன்னா வந்து மாறிட்டே போகும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மாரி போரே அடிக்காத ஐ நெவர் ஃபீல் போர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி போரே அடிக்காத நான் எத்தனை தடவை படமா பார்ப்பேன் ப்ரோ. எனக்கு ஒரு தடவையும் ஒரு மாரி இருக்கும் இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ரீவாச்சபிள் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி செலக்டிவான மூவி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நான் மூவிலாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சேம் டைம் உங்களுக்கு என்னதான் வந்து மூவிஸ் வந்து நான் சொல்ல போறதுலயும் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு இல்லைன்னா அதையுமே வந்து கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நாலன் அவரோட படம் தான். கிறிஸ்டோபர் நாலன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து இப்பயே கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட படம் பார்க்கணும் அப்படின்னாலே வந்து நம்ம ஒரு நாலேஜை வந்து வளர்த்துட்டு போகணும். அதாவது ஒரு விஷயத்த பார்த்துட்டு இந்த படம் இப்படிதான் இருக்கா, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, என்ன சயின்ஸ் பிகைன் த சயின்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து படம் பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து பார்ப்பாங்க. புரியாம படம் பார்த்தது புரியாம ஒரு சில பேர் பார்ப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இல்லை வந்து ஒரு சில முன்னாடியே வந்து ஒரு சில தெரிஞ்சவங்க ஆல்ரெடி அவங்க அதை பற்றிலாம் தெரிஞ்சவங்க அந்த படம் உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம வந்து 2வது கேட்டகரி. நான் ஃபர்ஸ்ட் புரியாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு திருப்பி நம்ம வந்து பார்ப்போம்ல. லைக் அந்த மாதிரி கேட்டகரி தான். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் போரே அடிக்காம இருக்கிற ஒரு படம் ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்டர்ஸ்டெல்லார். என்னோட பர்சனல் நான் சொல்றேன். ஸோ இது வந்து எப்படின்னா எனக்கு ஒரு தடவையும் பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் வந்து புரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் நான் அந்த யூடியூப்ல வீடியோலாம் பார்த்துட்டு போனேன். 5th டைமென்ஷன் இவ்வளோ இருக்கா, அந்த நியூட்டன்ஸ் லாவா இருக்கா. இப்போ இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு என்ன நடக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிள்னா இன்னைக்கு வந்து நான் இந்த படம் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு என்னோட யூடியூப்ல ஃபுல்லாவே இன்டர்ஸ்டெல்லார் தான் வரும். நீங்க ஹோம் பேஜ் போய் ஸ்க்ரோல் பண்ணாலே ஃபுல்லா இன்டர்ஸ்டெல்லார் பத்தி தான் வரும். ஏன்னா அவ்வளோ விஷயம் பார்த்து வச்சிருப்பேன். இப்போ இந்த ஒரு படத்தை வந்து நான் இந்த நியூட்டன்ஸ் லா வந்து இருக்கும். இப்போ இந்த நியூட்டன் லாவா ஓகே, நான் என்ன நினைப்பேன்னா நியூட்டன் லாவை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன் லாவை பத்தி நான் தேட ஆரம்பிப்பேன். லைக் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், மேல போயிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்க ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார். அதுல ஏகப்பட்ட சீன் பார்த்தீங்கன்னா அந்த எண்டுரன்ஸ் சீன், அந்த கூஸ் பம்ப் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே, நம்ம லிஸ்ட்ல 2வது என்ன படம் இருக்குன்னா எம்எஸ் தோனி. என்னங்க ஹாலிவுட்ல இருந்து டைரக்டா என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ என்னோட லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இதான் 2வதா வந்து வச்சிருக்கேன். மகேந்திர சிங் தோனியோட அன்டோல்டு ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த படம் நிறைய ஃபேமஸான படம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவரோட ப்ரைம் டைம்ல அவர் என்னெல்லாம் பண்ணாரு, அதாவது அவரோட லைஃப்ல என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி ஒரு சேசிங் ட்ரீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ட்ரீம்காக என்னெல்லாம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரா இன்னும் மாறினாரு அப்படின்றதான் இப்போ பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. பயோபிக் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மூவி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சேம் டைம் மோட்டிவேஷனுக்காக தான் அதை நான் வச்சிருக்கேன். படத்துல ஃபர்ஸ்ட் சீன் மகேந்திர சிங் தோனி வந்து அந்த பேட் எடுத்துட்டு கிரவுண்டுக்குள்ள இறங்க வரல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிட்டெல்லாம் மாட்டிட்டு கிரவுண்டுக்குள்ள வந்து இறங்க வரல. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிடும். அப்பவே நம்ம வந்து நம்ம தான்டா அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்காக ப்ளே பண்ற ஒரு மேட்ச் ஒன்று வரும் ஃபர்ஸ்ட் சீன்லேயே. அதாவது லாஸ்ட் சீனு தான் ஃபர்ஸ்ட் சீனாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துல நான் சொல்றேன். அப்பவே பார்த்தீங்கன்னா அது இப்போ நம்ம ஒரு 5 நாள் 10 நாள் வந்து ரொம்ப லேசியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம். இந்த படத்தை உடனே போட்டு பார்த்தோம்னா அகைன் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல பயங்கர மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்க என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு படம் தான் நம்ம லிஸ்ட்ல 3வதா வந்து வச்சிருக்கோம். இந்த படம் நிறைய பேர் தெரியும். வில் ஸ்மித் பார்த்தீங்கன்னா வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோட்டிவேஷனான படம். அதாவது ஒரு இன்டர்ன்ஷிப், ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இருக்கிற ஒரு படம் தான் அது. ஸோ அந்த கடைசியில் அவருக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். இதுல வந்து ரொம்ப கொடுமையான சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், வீடை வந்து காலி பண்ண சொல்றாங்க. ரெண்ட் வந்து கொடுக்காம ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா வீடை காலி பண்ண சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போவாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து உட்காரக்கூடாதுன்னு சொன்னோடனே அங்கே இருக்க ரெஸ்ட் ரூமை வந்து அவங்க நைட்டு தூங்குறதுக்கு வந்து பயன்படுத்திப்பாங்க. யார் வில் ஸ்மித்தும் அவரோட பையனும் பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த சீனை போன முடிஞ்சா போடுறேன், இல்லை காப்பிரைட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சீன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். நமக்கா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி என்னடா இது இந்த மாதிரி ஒருத்தர் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போயிடுவோம் நம்ம. ஸோ இப்படி மாதிரி அதெல்லாம் தாண்டி அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வீட்டெல்லாம் விட்டு வெளியே வந்து அதாவது நான் எப்படி சொல்றதுன்னா ரோட்ல இருக்கவங்க ஒரு இடத்துல வந்து நைட்டு தூங்குவாங்களே அந்த மாதிரி இடத்துலலாம் போய் தூங்கி, ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாஸ்ட்டாக அந்த ஒரு வேலை பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். அவர் ஜாயின் பண்ணுவார். ஸோ அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த ஒரு 3 படம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரீவாச்சபிள் லிஸ்ட்ல இருக்க படம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்ல வந்து வச்சிருக்கேன். நான் ஏதாச்சும் படம் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் இதில் இந்த 3த்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பை.